பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்மை நாளாய் அமைவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். தேவனுடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் இந்த வாரத்தை நாம் மகிழ்ச்சியோடு தொடங்கி இந்த ஆயத்த நாளுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இது அவருடைய பெரிய கிருபை. அதற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆயத்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Kings chapter 6 verse 7. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பனி தீர்ந்த கற்களாக, பனி தீர்க்கப்பட்ட கற்களாக உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். பனி தீர்ந்த கற்களாக உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்காக கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிற புதிய எருசலேமும் சீயோனும் இங்கு பனி தீர்க்கப்பட்ட கற்களாக உருவாகுகிறவர்களை கர்த்தர் அங்கே அழைத்து செல்லுகிறார். ஒவ்வொரு சபை கூடி வருதலும், நாளை தினத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் கூடி ஆராதிக்க போகிறோம். ஒவ்வொரு சபை கூடி வருதலும் நம்மை பனி தீர்க்கப்பட்ட கற்களாய் மாற்றுவதற்காக தான். எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம். ஆனால் தேவனுடைய இரக்கமும் தயவும் நம்மை ஓரிடத்திலே கூட்டி சேர்த்து அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள், மகிமையுள்ள சபைக்குள் நம்மை வைத்து நம்மை ஜீவனுள்ள கல்லாய் கர்த்தர் மாற்றி இந்த கற்களை அவர் பனி தீர்க்கிறார். இதுக்கு ஒரு ஷேப்பு, இதுக்கு ஒரு சைஸு, இதுக்கு ஒரு கலரு, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு தேவை என்ன? வாட்சிகளும் சுத்திகளும் தேவை. அது இரும்பு ஆயுதம். இவைகள் கற்களை உடைத்து செதுக்கி அதற்கு வேண்டியதான ஒரு வடிவத்தையும் அதற்கு வேண்டியதான நல்ல நிறத்தையும் அது கொடுத்து அந்த ஜீவனுள்ள கல்லை இன்னும் மெருகேற்றி அதை பனி தீர்க்கப்பட்ட கல்லாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த நாளிலும் ஆண்டுடைய பிரகாரத்துக்கு ஆயத்தமாகிற நீங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நாளை தினத்தில் உங்களுடைய தாசனை கொண்டு எந்த இடத்துலலாம் என் கல்லை நீங்கள் வெட்டணுமோ வெட்டுங்கப்பா. எங்கெல்லாம் சுத்தியை கொண்டு உடைக்கணுமோ நான் உடைங்கப்பா. யூ பிரேக் மீ, யூ மோல் மீ, யூ கிரியேட் அ நியூ ஸ்டோன். என்னை உடைங்க, என்னை உருவாக்குங்க. என்னில் நற்கிரியைகளை தொடங்கின தேவன் கிறிஸ்துவின் நாள் மட்டும், நான் புதிய எருசலேமுக்கு வரும் மட்டும் நீங்கள் அந்த ஒர்க்கை என்னில் செஞ்சிட்டே இருக்கிறதுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். இந்த நாளில் ஆயத்தமாவீங்களா? உடைக்கப்படுவதற்கும் பனி தீர்க்கப்பட்ட கல்லாய் மாறுவதற்கும் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் இது ஒரு முக்கியமான சத்தியம். ஏனென்றால் சாலமோனின் தேவாலயம் பரலோகத்துக்கு நிழல், ஆசரிப்பு கூடாரம் நம்ம ஆராதிக்கிற சபைக்கு நிழல். எப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்தது சாலமோனின் தேவாலயம் கட்டப்பட்டதோ அதே போல தான் நம்முடைய சபை ஆராதனைகள் எல்லாம் மத்தியாகத்தில் இயேசு வரும்போது முடிவடையும். இல்லாவிட்டால் நம்முடைய மரண நாளிலே அது முடிவடையும். அப்பொழுது கர்த்தர் நம்மை பனி தீர்க்கப்பட்ட கல்லாய் எடுத்துக்கொண்டு அந்த புதிய எருசலேமிலே கர்த்தர் கொண்டு போய் வைக்கணும். அங்கே வாட்சியும் சுத்தியும் கிடையாது. இங்கேயே நம்மை செதுக்கி சீர்படுத்தி கர்த்தர் அழைத்து செல்வார். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆதி சபையில் இருந்ததான அநேகர வேதம் நமக்கு காண்பிக்குது. பனி தீர்க்கப்படாத கற்களாக இருந்த அனனியா, சப்பீரால், அலெக்சந்தர், தேமா, இவர்கள் எல்லாரும் புதிய எருசலேமுக்கு வரவில்லை. ஆனால் ஒரு தொர்க்காள், ஆக்கில்லா, பிரிசில்லா, தீத்து, தீமோத்தேயு, எப்பாப்ரா தீத்து, பிலமோன், இப்படி அநேக பரிசுத்தவான்கள், பவுல் அப்போஸ்தலர்கள், இவங்க எல்லாரும் பனி தீர்க்கப்பட்ட கல்லாய் இன்றைக்கு அவர்கள் பரதீசிலே புதிய எருசலேமிலே இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பனி தீர்க்கப்பட்ட கல்லாய் மாறுவோம்.
சீயோனை சீக்கிரத்தில் கட்டி கர்த்தர் வெளிப்படுவார். அந்த மகிமையிலே வெளிப்படும் பொழுது நாம் பணித்தீர்க்கப்பட்ட கல்லாய் புறப்படுவதற்கு கர்த்தர் ஆராதனை வேளைகளிலே சபைக்குள்ளே வைத்து நம்மை சுத்திகளாலும் வாட்சிகளாலும் அவர் உருவாக்கட்டும். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா நாளை காலை வேளையில் 5, 7, 9 3 ஆராதனைகள் ட்ரஸ்ட்புரம் கோடம்பாக்கத்தில் சாரோன் பெந்தேகோஸ்தே சபையில் உண்டு. வாங்க, கூடி ஆராதிப்போம். 3வது ஆராதனை ஆங்கிலம் மற்றும் தமிழில் உண்டு. வாருங்கள். மாலை ஆராதனையும் உண்டு. வாருங்கள். தேவனோடு செலவிடுங்கள். கர்த்தர் நம்மை பணித்தீர்க்கப்பட்ட கல்லாய் மாற்றுவாராக. ஆமென். ஜெபிப்போமா. பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆயத்த நாளிலே பணித்தீர்க்கப்பட்ட கல்லாய், a perfected ஸ்டோனா எங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. அதற்காக நீர் வைத்திருக்கிற ஊழியருக்காய், நீர் வைத்திருக்கிற சுத்தி வாட்சிக்காய், வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அது எங்களை உடைக்கட்டும், உருவாக்கட்டும். நாங்கள் நீர் விரும்புகிற அந்த ஷேப்புக்கு, அந்த சைஸுக்கு எங்களை கர்த்தர் மாற்றி அந்த புதிய எருசலேம் சீயோனுக்கு என்று சொல்லி கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் தங்களை அதற்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. இந்த நாளில் இருக்கிற ஊழியங்கள், வேலைகள், தேவைகளில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் கூடி ஆராதிப்போம். தூரத்தில் இருப்பீங்கன்னா அருகிலுள்ள ஆவிக்குரிய சபைக்கு செல்லுங்கள். பணித்தீர்க்கப்பட்ட கல்லாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.